இன்றைக்கி நம்ம சமையலில் ஒரு கப் கோதுமை மாவு வச்சு ரொம்பவே சூப்பரான சுவையான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது கேரளா சைடில் ரொம்பவே ஸ்பெஷலான ஸ்வீட்டுங்க. அவங்க மைதா மாவு வச்சு செய்வாங்க. நம்ம கோதுமை மாவுலேயே எப்படி ரொம்ப ஆரோக்கியமாக சூப்பராக செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பவுலில் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கோங்க. மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். மூணு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு அப்படி இன்னும் கூட எக்ஸ்ட்ரா வேணும்னா இன்னும் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த சமயத்தில் 1/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துடலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ரெசிபியை நம்ம மைதா மாவில் கூட செய்யலாங்க. ஆனால் மைதா மாவு வந்து நம்ம ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. அதனால கோதுமை மாவுலேயே செய்யுங்க. ரொம்பவே சூப்பராக வந்தது. நான் சொல்கிற ப்ரொசீஜரில் பண்ணுங்கள். ரொம்ப சாஃப்டாக வரும். இப்போ ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதை எடுத்து சேர்த்து நீங்கள் கையாலேயே பிசைஞ்சுக்கோங்க. இது ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும். உங்கள் மாவு கொஞ்சம் தண்ணியாகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா இன்னும் கூட கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துடலாம். காய்ச்சி ஆற வச்ச பால். நல்லா திக்கான பாலை எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். மாவு நல்லா இந்த பதத்தில் இருக்கணுங்க, சப்பாத்தி மாவு பதத்தில். இதை ஒரு 1/2 hour அப்படியே விட்டுருங்க, ஊறட்டும். இப்போ நம்ம சர்க்கரை பாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதே ஒரு கப் அளவுக்கு தண்ணி. கோதுமை மாவு, சர்க்கரை, தண்ணி இதெல்லாமே ஒரு கப் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். எந்த கப்பில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த கப்லேயே 3மே எடுத்துக்கோங்க. இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. கொஞ்சம் கொதிக்கட்டும். இதில் எந்த ஒரு பதம் வரணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதாங்க, நல்லா கரைஞ்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. 1/2 hour நல்லா ஊறியாச்சு. எடுத்து பார்க்கலாம். இதே நீங்கள் மைதா மாவில் செய்கிறதா இருந்தால் இந்த மாதிரி ஊற வைக்க வேணாம். கோதுமை மாவில் செய்கிறதுனால இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வரணுன்றதுனால 1/2 hour ஊற வச்சுருக்கேன். இப்போ சப்பாத்தி கல்லில் கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவு எடுத்து கல்லில் வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப மெல்லிசாக திரட்டிடக்கூடாது. நான் காட்டுறேன் பாருங்கள், அந்த அளவில் இருக்கணும். இப்போ பாருங்கள், இவ்வளோ திக்னஸ் இருக்கணும். அப்போ தான் நம்ம ஸ்வீட் வந்து நல்லா உப்பி அழகாக வரும். ரொம்ப மெலிசாக திரட்டிடாதீங்க. இப்போ கட் பண்ணிடலாம். இதோட ஓரங்களை மட்டும் நான் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுறேன். இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் 2 பங்காக போட போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நடுவில் மட்டும் ஒரே ஒரு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் குட்டியாக வேணுன்றதுக்காக 2 பங்காக போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி திக்னஸ் இருக்கணும். இப்போ நீங்கள் கையாலேயே லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க, லைட்டாக. அவ்வளோதாங்க. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும்.
நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மாவை எடுத்து ஒன்றா உள்ளே சேர்த்துடலாம். பொறுமையாக சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. 1 கப் கோதுமை மாவு, 1 கப் சர்க்கரை, இதை வச்சு நம்ம வீட்லேயே ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இதை ஒவ்வொன்றா திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ லைட் ப்ரௌனில் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். இப்போ நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆயிடுச்சு. நான் வெளியே எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், இந்த கலரில் இருந்தால் போதும். இப்போ ஒவ்வொன்றா வெளியே எடுத்துருங்க. நம்ம ஸ்வீட்டு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு பேட்சாக எடுத்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது சூடாக இருக்கும்போதே இதை எடுத்து சக்கரை பாகில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறி வரட்டுங்க. நம்ம வந்து மைதா மாவில் செஞ்சால் அவ்வளோ நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை. கோதுமை மாவுன்றதுனால நல்லா ஊறினாதான் சூப்பராக இருக்கும். அப்படி உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக வேணும்னா நைட்டு செஞ்சு மறுநாள் காலையில் எடுத்து சாப்பிடுங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருந்தது. கையால் அப்படியே தொடும்போதே அப்படியே உடஞ்சிருச்சு. அந்த மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. கோதுமை மாவு வச்சு செய்யும் போதே இவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நீங்களும் இந்த ஸ்வீட் ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள்.